ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடத்தில் பயிற்சி 1.3 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போமா? f is equal to x, y, x, y belongs to n மற்றும் y is equal to 2x ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க. ஓகேவா? என்ன ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு ஒய் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? எக்ஸ் ஒய்ன்னு எழுதணும். அப்புறம் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 1 2 3 4 அதில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். அப்புறம் அதுக்கு ஒரு ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது வந்துட்டு எண்ணின் மீதான ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க, இது மூணும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த உறவு சார்பாகுமா, இந்த உறவு ஃபஸ்ட்டு சார்பாகுமான்றதையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த உறவை கண்டுபிடிப்போம். ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? 2x. ஓகேவா? எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 இப்படியே போயிட்டே இருக்கும். ஒய்யும் அதே தான், 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குற எக்ஸ் ஒய்யோடைய வேல்யூஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்தனால எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸு வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 2. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்தோம்னா 2 × 2 4, 2 2s are 4, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படி கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 3s are 6, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 4 8, ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்கும். இப்படியே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 5 4 ஒரு லிமிட்டே கொடுக்கல, அப்போ நம்ம அதை அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி எக்ஸட்ரா போட்டே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இப்போ நம்ம அது ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்களே, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸு ஒய்யே வச்சு நம்ம எது ஒய்யோட வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ சார்பாகுமான்னு கேட்டனால சார்பாகுமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் வந்துட்டு ஆரோ டயக்ராம். ஓகேவா? ஆரோ டயக்ராம் வரைஞ்சி பார்த்தோம்னா அது சார்பா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அம்புக்குறி வரைய போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்குவோம், அடுத்து ஒய் எழுதிக்குவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரோ டயக்ராம்னாலே ஃபஸ்ட்டு எக்ஸ்லேயும் ஒய்லேயும் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் எழுதணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 தான். அப்போ ரெண்டுலேயும் 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? 1 2 3 4 5 6 இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதை ரவுண்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்ச சம்மை வச்சு எழுதணும். எக்ஸில் 1ன்னு எடுக்கிறப்ப ஒய் வேல்யூ 2ன்னு கிடைக்கிது. எக்ஸில் 1ன்னு கிடைக்கிறப்ப ஒய் வேல்யூ 2ன்னு கிடைக்கிது. அடுத்து 2ன்னு எடுத்தோம்னா 4, 2ன்னு எடுத்தோம்னா 4, 3ன்னு எடுத்தோம்னா 6, 3ன்னு எடுத்தோம்னா 6, 4ன்னு எடுத்தோம்னா 8. ஓகேவா? எழுதிக்கிறோம் இதை மட்டும் மார்க் பண்ணுறதுக்கு. 4 எடுத்தோம்னா 8 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? எந்த நம்பரை எடுத்தாலும் அதுக்கு ஒரு நம்பர் கிடைக்க தான் போகுது, ஒன்று விட்டு ஒன்று கிடைக்க தான் போகுது. அப்போ எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யில் ஒரே ஒரு உறுப்பு உள்ளது. எனவே f என்பது சார்பாகும்.
ஓகேவா? என்ன எழுதியிருக்கேன்னா எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒயில் வந்துட்டு ஒரு உறுப்பு கிடச்சிக்கிட்டே தானே இருக்கும். அதனால எக்ஸ் என்பது அதாவது எஃப் என்பது சார்பாகும் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளை வந்துட்டு இதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். ஓகேவா? மதிப்பகம் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற எக்ஸோட வேல்யூ, கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து துணை மதிப்பகம்ன்றது வந்துட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஒய்யோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? என்னது, அதுவும் 1 2 3 தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அடுத்து வீச்சகம். வீச்சகம்ன்றது என்னென்னா, அதாவது நம்ம ஒய் கண்டுபிடிச்சிப்போம் இல்லையா, அதுதான் வீச்சகம். இந்த ஏரோ டயக்ராமில் ஒயில் எது இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்குதோ அதுதான் வீச்சகம். அதாவது இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் 2 4 6 8 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது தான் 2 4 6 8, அதுதான் வீச்சகம். ஓகேவா? 2 4 6 8 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டு அது உறவா இல்லையான்றதை அம்புக்குறி வரைஞ்சி கண்டுபிடிச்சி எழுதிட்டு அடுத்து அதனுடைய மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் எழுதியாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.